நினைச்சு பார்க்க சிரிப்பா வருது அக்கா. என்ன நான் வந்ததுலேருந்து 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு கிடக்குறீங்களே, என்ன எனக்கு ஒன்றும் விளங்கலையா ஏக்கா? என்ன ஏக்கா சிரிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க 2 பேரும்? என்ன வர சொல்லிவிட்டு என்ன விஷயம்? நாத்தனாக்காரி அன்னைக்கு வாங்கினா பாரு ஓத வாங்கிட்டேன். எனக்கு அதை நினைச்சு சிரிப்பு தாங்க முடியல டி. ஆனால் நான் அந்த நேரத்தில் ஒரு கதையை கவுச்சியாட்டி சொல்லி ஏட்டி நீ சரியா அடி நீ கவுச்சியா. அவள் புருஷன் வேற பாஸ்கர் இருக்கிறான் பார்த்தியா, உள்ளார்தான் அவ்வளவு ஆட்டுக்கறியும் தலையோட கிரேவி இருந்துச்சா, சோத்தை போட்டு வெளுத்து கட்டிவிட்டாட்டி. இவன் வெளியில் உத வாங்குறான். நான் வர மனசுக்குள்ளே ஏட்டிட்டு அடிக்காதட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவள் புருஷன் அவன் எனக்கு வந்து போச்சுட்டி. தம்பி இந்த தம்பியை கூப்பிட்றாளே என்னங்க வந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு இந்த கிறுக்கஜி என்னவோ நினச்சிக்கிட்டு ஐயோ கடவுளை புருஷனை கூப்பிட்டா அந்த பையன் சோறு திங்கிற கணக்கில் என்னத்தை நான் சொல்கிறது சோத்தை தின்னு பிடித்தாங்க வந்தான். ஏச்சே சோத்தை தின்னு முடிக்கிற வைக்க சவுண்டு காதுலேயே உள்ள பறக்கட்டி. என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. ஏட்டி எங்கிட்ட பிடிச்சிங்க அந்த மாப்பிளைய? ஐயா கடவுளை சண்டாவியாக இருக்கிற நல்லாவே இல்லை டீவன். சொட்ட மண்டையில் போய் ஒரு மசுறு கூட முளைக்கல. அவளுக்கு போய் இவனை போய் கட்டி வச்சுங்க பாரு. ஆனாலும் அவள் குளத்துக்கு இந்த பையன் தாண்டி கரெக்டு. என்ன பண்ண சொல்கிற? இவ இருக்கிற அழகு லட்சணத்துக்கு இவளுக்கு எவன் வந்து கட்டிக்கிறானா? நீ ஒரு ஆள் எக்கா, இவ சரியில்லாத ஆளுக்கா இந்த பொண்ணு. என்கிட்ட என்ன பாடுபடுத்தினா, என்ன நான் பேச்சு பேசினா, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசினா, ஐய சாமி ஒன்றும் சொல்ல முடியல பாரு. அம்மா பேச்சு அந்த பேச்செல்லாம் அவன்றதோட தாங்கிக்கிட்டு இருக்கிறான். வேற ஒருத்தவனுக்கெல்லாம் கட்டி கொடுத்துருந்தோன்னு வச்சுக்க 2 நாளில் வெட்டி விட்டுவிட்டு இவளுக்கு என் தேவையில்ல உன் சொந்தமும் தேவையில்லைன்னு ஈத்துட்டு வந்து தெருமோனையில் விட்டுவிட்டு ஓடியே போயிருப்பான், திரும்பி பார்க்காத அளவுக்கு. என்னம்மா போன வேகத்தில் மகராசி 2 புள்ளைய பெற்றுப்பிட்டா. அதனால் அந்த புள்ள முகத்தை பார்த்துக்கிட்டு அந்த பையன் வச்சுக்கிட்டு வாழ்கிறான். அவன்றதோட வாழ்கிறானே. என்னம்மா போப்பா சீச்சி. இந்த குடும்பம்னு தெரிஞ்சுருந்தா நம்மலாம் வாக்கப்பட்டிருக்கவே வேண்டியதில்லக்கா. எனக்கெல்லாம் எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை வந்தது தெரியுமா? ஐஏஎஸ்க்கா, ஐஏஎஸ் மாப்பிள்ளை சென்னையில். அதுவும் சென்னையில் போய் செட்டில் ஆகிறதுக்கு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா? எங்கள் அப்பா தான் கெடுத்துவிட்டாரு. அதனால தான் இன்றைக்கி எனக்கு என்ன மனசை மாத்திர மாரி எனக்கு 5 கோடி ரூபா செஞ்சாங்க. பின்ன என்னத்துக்கு நினச்சேன் நான்? அன்னைக்கே எனக்கு அந்த பயலை கட்டி வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஊரில் நான் குப்பை கொட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு என் மாமியா கிட்ட ஒரு சண்டை, என் நாத்தனா கிட்ட சண்டை பாரு. என்ன மாதிரி இதுவே சென்னை லைஃபாக இருந்தா. காலைல சோறு செஞ்சம்மா, வீட்டுக்கு புருஷனுக்கு கொடுத்து அனுப்புனம்மா. அங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும்போதே தனி கொடுத்தணும் தான். பொண்ணையும் மாப்பிள்ளையும் தனியாக இருக்க விட்டுருவாங்கக்கா. அப்போ இந்த மாமியார் தொல்லை, நாத்தனா தொல்லை, அல்ல தொல்லைலாம் எதுவுமே இருக்காது. என்ன பண்ணி தொலைகிறது? நம்ம வந்து இந்த கிராமத்தில் மாட்டிக்கிட்டு பெரிய தலைக்கோலமாக இருக்குக்கா. எனக்கு மட்டும் என்னடி நீயாவது இப்படி ஓப்பனாக சொல்கிற? நான்லாம் சொல்லணும்னா என் அழகுக்கு எங்கள் அப்பா அத்தா நல்ல மாப்பிள்ளையாக கட்டி வைப்பாங்கன்னு நான் மனசுக்குள்ளே 1008 கனவு. ஆனால் இந்த குடிகாரன் வந்து மாட்டினான்னு எனக்கா தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் வச்சுக்க கல்யாணம் தன்னைக்கு ஓடியே போயிருப்பேன்ட்டியா. எங்கிட்டாவது ஓடி போயிருப்பேன். கண்ணு மறைவாக போய் எங்கேயாவது ஒரு குளத்துல ஆற்றுல ஊந்து செத்து கிடந்திருப்பேன் நான். என்னம்மா இவனை கட்டிக்கிட்டு இருக்க போ. ஆனால் உண்மையை சொல்லணும்னா குடிகாரன் தான் பேர் அக்கா. ஆனால் நல்ல மனசுக்காரங்க்கா, சும்மா சொல்லக்கூடாது தெரியுமா? என்ன மாதிரி மனசு தெரியுமா அவனுக்கு? அடாடாடா. அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணையக்கா. நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லு பார்ப்போம். ஆனால் குடித்தாலும் ஒரு நேரம் இழுத்து போட்டு உதச்சாலும் சம்பாதிக்கிற காசெல்லாம் என்ன தவிர வேறு யாருக்கிட்டையும் போகாது தெரியுமா? ஏடிஎம் கடை என்கிட்ட தான் கொடுத்து வச்சுக்கிறாரு. என்ன பண்ணுறது, இந்த கூகுள் பேன்னு ஒன்று ஃபோனில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் போய் காட்டி சோய்ப்பு பண்ணி தான் அந்த பாட்டில் வாங்குகிற கதை எல்லாம். மற்றபடி ஏடிஎம்மில் போய் நான் மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறது. ஒரு 5000 மட்டும் போட்டு வைக்கிறதுன்னு. இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சி வெறி பிடிச்சி நம்மளை வெட்டி போட்டானா என்ன பண்ணுறது? அதனால் நான் அப்படி பண்ணிக்கிட்டு திரியிறேன். இதை பற்றிலாம் சொல்லணும்னா என்னடி உங்களுக்கு தெரியாதா இருக்குது? என்னமோ ஏதோ ஒரு டவுனுன்னு சொன்னாங்க, புதுக்கோட்டை டவுனுன்னாங்க. சரி எங்கள் அப்பா அத்தா என்ன பண்ணிவிட்டாங்க, சரி புதுக்கோட்டை டவுனில் தானே நம்ம வாங்க வாழ போகிறான் நினச்சிக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, எங்கள் சுப்பு ரொம்ப நல்ல ஒரு தெரியுமா? என்னமோ ஆஃபீஸ் வேலையாக ஹைதராபாத் வரைக்கும் போயிருக்கிறாரு. நானும் பார்த்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுதுட்டி. என்ன தான் பண்ணுறது சொல்லு பார்ப்போம். பார்த்தே 3 நாளாவது. எனக்கே அது ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் என் புருஷனை நான் விரும்பி தாண்டி கட்டிக்கிட்டான். எங்கள் வீட்டிலலாம் அந்த கல் இருக்குது பற்றியா, இளவட்ட கல், அதை தூக்கி மொத்துன்னு கீழே போடணும் பார்த்துக்க. அப்போலாம் நல்லா நான் சின்ன பொண்ணு கணக்கில் தானே இருந்தேன். உங்களுக்கு தெரியாது
மரியாதையா போச்சு யாட்டி. போட்டெல்லாம் காட்டுருக்கேன் பார்த்துருக்கீங்க தானே. அப்படியே என் பெரிய மாவ மாதிரியே இருப்பண்டி ஒல்லியா. அழகுன்னா அழகு, அப்படிப்பட்ட அழகு. என் மாமியாக்காரி மட்டும் என்ன சொன்னா இப்போ தான் கழி கட்டு கிடக்கலாம். அப்போ அப்படியே மருமவளை உடச்சி மடியில் கட்டிக்கலாம் போல இருக்கு. அம்மா ஒல்லியா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் புகழ்ந்து பேசிச்சு. 2 குட்டியை போட்டான் பண்ணி கணக்கில். அப்போ என்ன ஆகும், நம்ம உடம்பு பண்ணி கணக்கில் தானே போகும். இது தெரியாத நம்மளெல்லாம் பண்ணி தொம்ப அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நானும் அதுக்கு நான் வருத்தம் பட போகிறேன். ஆனாலும் என் புருஷன் ரொம்ப நல்ல வரட்டி, விளக்கமெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்பவும் விரும்பி தான் கட்டிக்கிட்டாரு, இப்பவும் விருப்பத்தில் தான் இருக்கிறாரு. யாரையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டாருட்டி. ஒரு நல்ல விஷயம். என்ன மட்டும்தான் பார்ப்பாரு. எங்கே என்ன பார்த்தாலும் என்னோட நினப்பு தான். ஏதோ ஒரு நாள் தெரியாமல் குடிச்சுட்டு வந்தார். அதோட நீங்களும் தானே இருந்தீங்க அன்னைக்கு. அதோட அந்த சனியத்தை தொடவே இல்லை அவர். சொல்லவா வேணும்? சுப்பு அண்ணா மாரிலாம் வருமா அக்கா? அவரெல்லாம் என்ன கோணம் அப்படியே யோசிச்சு பாரு. என் புருஷனை எப்போ எவெல்லாம் பல்ல இழிக்கிறாளோ அப்படியே இழிச்சிக்கிட்டு போயிட வேண்டியது. இந்த இவ இருக்கிறா பேர் இந்த டயானா, அவளை எப்படி நான் மறக்க முடியும்? எம்மா 3 லட்சத்தை தூக்கிக்கிட்டு ஓட இருந்தாலே. நல்ல வேலை ஏதோ ஒரு சாமி புண்ணியத்தில் நீங்கள் 2 பேரும் வந்து காப்பாற்றி விட்டீங்க. இல்லைன்னா காசு கூட போனால் போகுது. என் புருஷன் ஓடி இருந்தானா என்ன காவறது? எம்மா இதெல்லாம் இப்போ ஏதோ திருந்தி இருக்கிறான அந்த ஆள். அதை நினச்சி சொல்லு பார்ப்போம். எனக்கு இந்த ஆள் முகர கட்டிய பிடிக்கவே இல்லை பாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தப்போ நீ எப்படி ஒல்லியாக இருந்த, நானும் நல்லா குண்டாக இருந்தேன் அக்கா. இந்த பிள்ளைய பெத்த கணக்கில் உடம்பே வத்தி போச்சு. என்னமோ என்னை பார்த்து முருங்கைக்காய் சட்டைன்றா அந்த டயானா மாடு. முருங்கைக்காய் மாதிரியா நானும் இருக்கிறேன். என்னமோ உயரத்தில் இருக்கிறேன் தான். ஆனாலும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த மாரி தானே ஏறுது உடம்பு. என்னமோ எனக்கு புள்ள பெற்றதுலேருந்து உடம்பு ஏறவும் மாட்டுக்குது. என்னமோ போ, என்னத்தை எதுவுமே நினச்சிக்கிட்டு என்ன மறந்துக்கிட்டு. சரி அக்கா, நானும் உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன் பாரு. உன் நாத்தனால வீட்டுக்கு வந்தாலும் அதுக்கப்புறம் ஏக்கா என்ன நடந்துச்சு? உன் மாமியா வர பெரிய மாமியா வர உன் மேலே செம்ம கோபத்தில் இருந்தாங்களே. ஆனால் எக்கா நான் சொல்லவே மறந்து போயிட்டேன் பாரு. அன்னைக்கு நீ என்ன ரத்தி கணக்கில் இருந்த தெரியுமா? செம்ம அழகு. நாங்களாவது ஒல்லியாக இருந்ததுக்கு எங்களுக்கு கூட அழகு கம்மியாக தான் இருந்துச்சு அக்கா. ஆனால் நீ அம்மா அழகு. சாதாரண கொண்ட பாட்டு ஒரு பூ கூட வைக்கல பாரு. அதுக்கே நீ இம்புட்டு அழகாக இருந்திய. அதை பார்த்துட்டு தாக்கா அவளுக்கெல்லாம் வயிற்றுச்சு தாங்க முடியலன்றன. நான் என்னத்தை சொல்கிறது? அப்படி ஒரு பைத்தியம் அது அவளுக்கு. அதனால தான் உன்னை பார்த்து பொறாமப்படிச்சாக்கா அம்புட்டு கேள்வி ஒன்று கேட்டாலுவோ. இந்த நாத்தனாகாரி உள்ளக்கெல்லாம் நம்ம நல்லா இருந்துட்டா ஒருக்காது அக்கா. நீ அதை பற்றியெல்லாம் நினச்சிக்கிட்டு இனிமேல் மேக்கப்லாம் போடாதெல்லாம் இருக்காத. அடுத்தது நம்ம கீதா கல்யாணத்துக்கு நம்ம எல்லாம் ஒட்டுக்காதாக்கா நல்ல துணியாக எடுத்து கொடுக்கணும். நல்லா போட்டுக்கிட்டு நல்ல சூப்பராக இது பண்ணணும் தெரியுமா? நீங்கள் பாரு கல்யாணத்துக்கெல்லாம் நீ நல்ல செலவு பண்ணணும். சொல்லி எப்படி பண்ணாலும் அதே மாதிரி தான் நீனும் பண்ணணும். அடுத்தது ஏன் அவனுக்கு காது குத்து வைப்பேன். அப்போ நானும் அதே மாதிரி தான் பண்ணுவேன். என்ன புரியுதா இல்லையா உனக்கு? புரியுது. என்னடி நீங்கள் இப்படி பேசுறீங்களா? என் மாவ பாரியில் இருக்காட்டி அங்கேயே நமக்கு வித்தியாசமாக வாங்கிட்டு வச்சோன்னா நல்ல காசு 50 லட்சம்னாலும் ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு வந்து வாட்டியாவ. என் பிள்ளை கல்யாணத்தை நான் எப்படி நடத்தணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிறேன். என்ன இவ எப்படி கேட்கறா பாரடி சொல்லி பைத்திய காரிச்சி. எல்லாம் நம்ம 3 பேர் மட்டும் தாண்டி ஒன்று. இதில் வேணா அந்த மனோவை சேர்த்துக்கலாம், என் நடுநாத்தனை அஞ்சமாவை சேர்த்துக்கலாம். மற்றபடி இந்த 2 சிரிக்கி நான் சேர்த்தவே மாட்டேனேன். வர வந்துட்டு உட்காந்து கடந்துட்டு வான சொல்லி கூப்பிட கூட ஆள் இல்லாத ஓடட்டுன்றோம். என்ன பேச்சு? எனக்கு அது மனசே அடையிலட்டி. அன்னைக்கு வந்தாலும் கல்யாணம் இவ காது குத்திக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வந்தாலும் பேர். நான் அங்கேயே தானே இருந்தேன். பணம் எண்ணி முடிச்சு இவன் நாத்தனாக்காரி சண்டை வாங்கி அனுப்புற வரைக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் விளையாட்டுக்கு வந்து எங்கள் பெரிய மாமியிட்ட அவ்வளவு பேச்சு. இனிமேல் உங்கள் வீட்டு பக்கம் உங்கள் வாசல்ல படி எடுத்து வைக்க மாட்டேன். எங்களுக்கு வந்து சம்மதம் இல்லை. நான் எதுவும் பேச மாட்டேன். இனிமேல் நீங்கள் எங்களுக்கு வர தேவையில்லை, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வர தேவையில்லை. அப்படி இப்படின்னு என்னென்ன பேச அனுபவம் இருக்கு. என் பெரிய மாமியா என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணாதே இருக்கும்னு நினச்சேன். நல்லா தான் கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? அவள் உதவி தாண்டி உங்களுக்கு தேவை, உங்கள் உதவி அவளுக்கு தேவையே இல்லை. பார்த்துக்க வந்தா வாங்க வர நான் போங்கட்டி. அவள் என்னமோ அரிதுன்னு அன்னைக்கு நான் ஒரு மேக்கப் போட்டுருக்கிறேன். அதுக்கு என்னமோ உங்களுக்கு இம்மா வயிற்றுச்சலாக இருக்குது. நீங்களை எப்படிப்பட்ட சிரிக்க ஒட்டி உங்களை நான் இந்த வயிற்று தானே பெற்றேன். கடவுளை இந்த மாதிரி புள்ளியோட பெற்றதுக்கு நான் வந்து எங்கேயாவது போய்விடலாம் பாரு. அந்த மாதிரி இருக்குது. அப்படி இப்படின்னு என் பெரிய மாமியார் அம்மா கேள்வி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு செவனோன்னு எஞ்சி போயிட்டாலும். ஆனாலும் உங்களுக்கு போறாம தாங்காது பாரு. இன்னும் 2-3 நாளில் எப்படியாவது கிளம்பி வந்து என்கிட்ட சண்டை யாரும் இல்லை நேரமாக பார்த்து சண்டை வாங்கிட்டு தானே போவாளவோ. கிறுக்கச்சிவா எனக்குலாம் சுத்தமாக ஆகவே இல்லை. டிவிலாம் பார்க்க கூட விருப்பம் இல்லட்டி எனக்கு. என்ன பண்ணுறது? நம்மளும் ஆக்கப்பட்டு வந்த இடத்துல சில முள்ளும் இருக்கும், சில கல்லும் இருக்கும். அந்த மாதிரி தான் இவெல்லாம் முள்ளு கல்லுன்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டித்தான். சரி இது லலிதாவும் ஜோதியும் வந்தாளுலாட்டி காது குத்திக்கு அவ்வளோ வர கோவத்தில் இருக்கிறாள் ஒன்று கேள்விப்பட்டனே. என்னன்னு கேட்டிங்களாட்டி?
ஆமாம், கோச்சிக்கிட்டு தான் போயிடுச்சாட்டுக்கு அந்த அக்கா. எக்கா வாய் அக்கான்னு கூப்பிட்டேன், லாஸ்ட்டாக வந்ததுவோ பாருக்கா. என்னவா இருந்தாலும் கூட க்ளோஸாக இருக்கிறோன்னு போட்டு லாஸ்ட்டாக வருது இல்லை. நல்லா இருக்குது இது. எனக்கே ஆத்திரமாக தான் வந்துச்சு அது வந்துருந்தப்ப. ஆனால் நல்ல நம்மள மாரியே தான் நகை போட்டுக்கிட்டு நல்ல மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு வந்தது அந்த அக்கா. இந்த சோதி தான் வந்தால் பைத்தியக்காரிக்கு கணக்கில். என்னத்த சொல்கிறது. சரி இங்கே தானே இருக்கிறாளோ அதான் இப்படி வரா பிறகுன்னு நினச்சிக்கிட்டு நானும் ஒன்று வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். உள்ளே போய் சாப்பிடுங்கன்னு. அப்புறம் நான் ஒரு 12,500 மொய் போட்டிருந்தேன். அந்த அக்கா ஒரு 20,000 மொய் போட்டிருக்கு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இனிமே அவங்கவுங்களும் அது வர மொய் விருந்து வைக்கிற மாதமா அங்கிட்ட மொய் விருந்து வைப்பாங்க. இவங்க இப்போ வந்தவங்களுக்கெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். என்ன போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டு போடலாம். போகணும் சும்மா கிளம்பி. இந்த மொய் விருதுக்கெல்லாம் போனால் சாப்பிடவே விருப்பமே இருக்க மாட்டேங்குது. என்னம்மா அவங்களும் மொய் விருந்துன்னு ஒரு பேரை வச்சு வாங்குறாங்க. என்ன பண்ணுறது, புள்ள குட்டி இல்லாத வீட்டில் ஒரு எமர்ஜென்சின்னு இருக்கிற நேரத்துலலாம் ஒரு மொய் விருந்துன்னு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு தாங்க வாங்குறாங்க. நம்ம என்ன சொல்ல முடியாது, அவங்கவுங்க விருப்பம். நம்மளாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னம்மா வச்சாங்கன்னா நம்ம போய் மொய்யை போட வேண்டியதுதான். அதுவும் நல்ல ஒரு பழக்கத்தில் தான் இருந்திருக்குல்ல. இல்லாதப்பட்டவங்களும் வச்சு வசூலிக்கிறாங்க, இருக்கிறப்பட்டவங்களும் வச்சு வசூலிக்கிறாங்க. நல்ல முறை தான்க்கா இது. எரும மாடு கணக்கில் எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கிற? வைக்கிறவங்க வைக்கிட்டு வைக்காதவங்க போட்டு நமக்கு என்ன அதை பற்றியே? நம்ம வீட்டு குடும்பத்தை கதையை பேசிட்டி. நான் ஒன்றும் சும்மாலாம் பேசலை. நம்ம அந்த மரத்து பக்கம் எங்கிட்டாவது போய் உட்காந்து பேசுவோம். எம்மோ நாள் ஆச்சுன்னு வந்தாக்கா நீ இங்கேயே வாசல்லையே நிற்க வச்சு பேசிவிட்டு போயிட்டு வாங்கடி நேரம் ஆச்சுன்னு சொல்லிவிடுவாட்டுக்கு. பைத்தியக்காரி கணக்கில். ஏக்கா வாக்கா போவோம் அந்த பக்கம். என்ன நீ இங்கேயே நின்று என்ன முட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிற? உனக்கு தான் வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுற? இவ எனக்கு என்ன மாதிரி பேசுறாள? ஏட்டி உனக்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. நாளைக்கு சந்தை டீ ஆலங்குடி சண்டை போவோமா? ஏட்டி வீட்டிலலாம் ஒரு காய்கறி இல்லை டீ. இவ கொடுத்த கறி குழம்பு தாண்டி வச்சிருந்து 2-3 நாளாக சூடு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தா. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சொல்லி. நல்ல டேஸ்ட்டு பார்த்துக்க. கறியும் அம்மா கறி கட்டி அம்மா சாமி திகச்சு போச்சு. 8 கிலோ கிட்ட கறி மட்டுமே கிடந்துச்சு நீ கொடுத்த குழம்புல. அந்த குழம்பும் கறியுமா போட்டு என் சூழி மாவை கறியவா அள்ளி வச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி தின்னுட்டு கிடந்தாட்டி. என்னத்தை நான் சொல்கிறது. ஆனால் எங்கள் மாமனார் வயசானவராச்சா, கொஞ்சம் கூட பயமே இல்லட்டி அவருக்கு. ஆட்டுக்கறி தின்னு பொட்டுன்னு போட்டாக்கா என்ன பண்ணுறது? ஆனாலும் போடுமான்னு சொல்லி நல்லா தின்னுட்டார் டீ. அந்த அளவுக்கு பொச வெந்துருச்சு சொல்லி. ஆனால் விட்டு சாப்பாடை சாப்பிட்டு ஊரே ஒரு பெருமையாக தான் பேசிக்கிட்டு இருக்குது. நல்லா இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. ஏன்டி சாயா, நல்ல சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. என்ன இவ்வளோ பண்ணாத இந்த சிலுமிஷத்தை பண்ணாத இருந்தாலும் நம்மளும் நிம்மதியாக 4 வாய் அந்த மண்டபத்திலே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோதான் நம்மளை போட்டு அல்ல கட்டி அடிச்சு விட்டாள்வல. என்ன பண்ணுறது, இமுசிவ கூடலாம் இருந்துக்கிட்டு என்னத்தை பண்ண முடியும்? சரி வாங்க போவோம். எக்கா என் வீட்லேயும் கறி குழம்பு எல்லாத்தான் கிடக்குது தான். கறியும் அம்மா கறி இவ வாரி வலிச்சு கொடுத்தா அதெல்லாம் கிடக்குது. ஏட்டியா சொல்லி உன் வீட்டில் கறி இருக்கா இல்லை எல்லாத்தையும் வலிச்சு கொடுத்துப்புட்டியா? அட போட்டி, அது கணக்கு ஒரு அவ்வளோ கணக்கில். இந்த மனுஷன் காசை செலவு பண்ணால் தண்ணி கணக்கில் செலவு பண்ணி கோவலையாக கிடக்குது கறி. நானும் போட்டு எத்தனை கிலோ தான் போட்டு வறுத்து 1 கிலோ ஒரு வேலைக்கு போட்டு திங்கிறேன். 4 நாளாக தின்னுக்கிட்டு கிடக்கிறேன். இத்தனை நாளும் வச்சு திங்க இன்னும் ருசியாக தான் இருக்குது. சரி நான் அவள் கறியை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துக்கிட்டேன். காலையில் சப்பாத்தி போட்டேன்டி, அதில் ஒரு 10 சப்பாத்தி இருக்கு, எடுத்துக்கிட்டு வரேன். நம்ம 2 பேரும் போய் அப்படி உட்காந்துக்கிட்டு 3 பேரும் நல்லா திம்போம். சரியா? அக்கா எனக்கும் வாய் நம்மன்னுது. எப்படி தான் நம்ம வீட்டில் ஆக்கினாலும் அடுத்த வீட்டில் தின்னாதாக்கா எனக்கெல்லாம் நாக்கு சொரனையே கேட்குது. இவன் வித்தியாசம் பேசிக்கிறேன். அடுத்த வீட்டு சோத்துக்கு அடுத்த வீட்டு குழம்புக்கு நல்லா ஏங்குவா படுறேன்.